அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? பொதுவா நம் மக்களிடத்துல டே பை டே, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறதுன்னா, இப்ப நான் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணேன், ராங் ஐட்டமா போயிடுச்சு. திரும்ப கேட்டு அதுக்கு முறையான பதில் இல்ல. இல்ல, நான் இந்த இடத்துல வேலை பார்க்கிறேன், எனக்கு சம்பளம் தரல. நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு முறையான பதில் இல்ல. அப்படின்னு இருக்கும்போது என்ன செய்ய? இப்ப இந்த விஷயத்திற்கு பதிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டார்ட் ஸ்டோரி. அதாவது இப்ப ரீசெண்டா, இப்ப 20/3/2025 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க கலிபோர்னியால. என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஸ்டார்பக்ஸ் காஃபி நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய டெலிவரி பாய் ஊழியரா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, கொண்டு போகக்கூடிய அந்த டீ காஃபியோட இது கொட்டிடுச்சு. கொட்டிடுச்சு. அவங்களுக்கு மெயினான ஒரு இடத்துல கொட்டக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு சில இழப்பீடு வேற ஏற்படக்கூடியதா இருக்கு. அப்ப இதுக்காக நஷ்ட ஈடுன்னு விட்டு அங்க கலிபோர்னியா கோர்ட்ல கேட்கக்கூடிய சமயத்துல 431 கோடி, 50 மில்லியன் கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்றாங்க, நஷ்ட ஈடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப இந்த நஷ்ட ஈடா கொடுத்தது போல நம்முடைய மக்களுக்கு இந்த நான் இப்ப மேற்கொண்டு சொன்னது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்பட்டால், அப்ப ஏற்படக்கூடிய சமயத்துல முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு லாயர் மூலம் ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறம் அவங்க மீது கன்சூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணக்கூடியதா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா என்ன என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கறதெல்லாம் சரியான முறையா இருக்கும்.